கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது தான் உத்தமம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும், செவி கொடுக்கணும். இங்கே சாமுவேல் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. யாருக்கு பேசுறாரு? சவுலுக்கு பேசுறாரு. சவுல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம போனான். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்காமல் ஆண்டவர் பேசுனதை அவன் அற்பமாய் நினைச்சு அவன் புறந்தள்ளிட்டான். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது கேட்கணும். அவருக்கு நம்ம பேசுறத அவர் கேட்கறது கூட அவர் பேசுறத நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்காம விட்டுட்டோம்னா நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் ஒன்றும் எடுபடாது. ஹல்லேலூயா. ஒன்றும் அங்கீகரிக்கப்படாது. அவர் அங்கீகரிக்கிறது, அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடைய. ஹல்லேலூயா. கர்த்தருடைய. அதனால தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்போம். ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பது போல நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளோட ஆசீர்வதிப்பார்.